வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. 2025 பிப்ரவரி 8 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 2 வலுவான நிகழ்வுகள் அமைந்து கொண்டு வட அரைக்கோள குளிர்காற்றை தென்னரைக்கோளம் நோக்கி ஈர்க்கிற காரணத்தினாலே, அதாவது வின்சி மற்றும் தலியா மற்றும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 3 நிகழ்வுகள் அமைந்து கொண்டு வடதுருவ குளிர்காற்றை வட இந்தியா மற்றும் தென்னிந்தியா மற்றும் வங்கக்கடல் தமிழ்நாடு வழியாக ஈர்க்கிற காரணத்தினாலே குளிர் நிலவுகிறது. உயரழுத்தமும் நீடித்துக் கொண்டிருந்து இரவு நேர பனிப்பொழிவையும் குளிரையும் பகல் நேரத்தில் சமவெளி பகுதியில் கூட அதிகபட்ச வெப்பநிலை 35.2 டிகிரி வரைக்கும் உயர்த்தி கொடுக்கிறது. இது அதிகபட்சமாக 36 வரை இந்த பிப்ரவரியில் கொடுக்கலாம். 34க்கு வரை ஆங்காங்கே இருக்கும். 34லிருந்து 36 டிகிரி செல்சியஸ் வரை வரக்கூடிய வாரங்களில் இருந்தாலும் உணரும் வெப்பநிலை தான். அதாவது நம்முடைய உடம்பு எவ்வளோ வெப்பமோ அதற்கு மேல் இருக்காது. அது அசௌகரியத்தை பெரிதாக ஏற்படுத்தாது. ஆனால் வெப்பம் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். இரவு நேர பனிப்பொழிவும் குளிரும் தொடரும். மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 வாய்ப்பில்லை. அது நிகழ்வு சுமத்ரா வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே அடுத்த நிகழ்வு 22, 23, 24 தேதி பிப்ரவரி 22, 23, 24 தேதி நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வளைகுடா நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது 22, 23, 24 மழை வாய்ப்பை இலங்கைக்கு கண்டிப்பாக தரும். தமிழ்நாட்டிற்கும் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் அது வரக்கூடிய நாட்களில் எப்படி அமையப் போகிறது என்பதை நீங்கள் ஆய்வறிக்கூட இணைந்திருந்து அறுவடைக்கு தயாராகி கொள்ள வேண்டும். அடுத்தது 25லிருந்து 28 தேதி வரை இடைவெளி. மார்ச் 1 இடைவெளி தான். மார்ச் 2, 3, 4 மழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மார்ச்சில் 10 நாட்களுக்கு ஒருவரை மழை வாய்ப்பு இருக்கிறது. வெயிலும் இருக்கும், மழைக்கு காற்று சுழற்சிகளும் இருக்கும். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து பணி செய்திடுக.